நம்ம கரியர் பற்றி பேச போகிறோம். நம்ம கரியர் பற்றி நினச்சாலே என்ன நடக்க போகுது, எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு கொஞ்சம் அப்படியே ஷேக்கிங் இருக்கும், எனக்கு தெரியும். பட் இப்போது இந்தியாவில் ஜாப் மார்க்கெட் 65% ஆஃப் த ஜாப் மார்க்கெட்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. 65% ஆஃப் த பீப்புள். அது ஒரு பெரிய நம்பர், பில்லியன் அமௌண்ட்ஸில் நம்ம பாப்புலேஷன் இருக்குது. அதில் 65%னா எவ்வளோ இருக்கும்னு நீங்களே யோசித்து பாருங்கள். அதுலேயும் 90% ஆஃப் திஸ் அன்எம்ப்ளாய்ட் நம்பர் ஆர் யூத். அர்த்தம் என்ன? நம்மளோட அவ்வளோ பேர் ஜாபுக்காக கம்பீட் பண்ணுறாங்க, வேலைக்காக கம்பீட். சில பேர் அதுலேயும் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருப்பாங்க, அதுலேயும் கொஞ்சம் வேலை பண்ணிட்டு தான் வேலை இழந்து இன்னொரு வேலையை அவங்க சூஸ் பண்ணுறதுக்காக போவாங்க. ஸோ அவங்களும் கொஞ்சம் அஹெடாக இருப்பாங்க, அவங்களோடையும் கம்பீட் பண்ணணும் நம்ம ஒரு புது வேலைக்குள்ளே போகணுன்னா. ஸோ இது பெரிய நம்பர். அதுலேயும் நீங்கள் கோவிட் டைம் ஒரு பெரிய அடி நமக்கு கொண்டு வந்துச்சுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமான ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் நம்பர்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இன்னும் அதிகமான வேலை இல்லாத சூழ்நிலை. ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம கம்பீட் பண்ணி தேசத்தில் ஒரு வேலை கிடைக்கணும் அப்படின்ட்டு ஒரு இந்த சினாரியோவை நம்ம நல்லா அறிஞ்சுக்கணும். இதில் நிறைய பேர் ஐயோ எனக்கு கோவிட் வந்ததுனால தான் என் டிகிரியை மதிக்க மாட்டேங்கிறாங்க, என் படிப்பை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு அந்த எக்ஸ்கியூஸ் யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் எனக்கு பயங்கர சிக்காயிட்டேன், எக்ஸாம் அப்போது 12th எக்ஸாம் அப்போது சிக்காயிட்டேன், அதனால தான் மார்க்ஸ் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு, என் செமஸ்டர் எக்ஸாம்ஸில் அதனால தான் மார்க்ஸ் கம்மி ஆயிடுச்சு, அதனால தான் அரியர்ஸுன்ட்டு என்னுடைய மார்க் ஷீட்டில் ஒரு பேர் வந்திருக்கு, நான் என்ன பண்ணுவேன், என் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இதை நம்ம கம்பெனிஸ்கிட்ட சொல்ல முடியுமா? இதை நம்ம ஒரு எக்ஸ்கியூஸாக அவங்ககிட்ட சொல்ல முடியுமா? இல்லை நம்ம ரெஸ்யூமேல இதெல்லாம் எழுத முடியுமா? கம்பெனிஸ்க்கு என்ன வேணும்? எனக்கு எவன் வந்தாலும் எவ்வா வந்தாலும் எனக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருப்பான், நான் எப்படி பொழிஞ்சு எடுத்து வாங்குறது, என் கம்பெனியை எப்படி நடத்துறது, இல்லை என் வேலை இன்னும் கிரேட்டராக ஆகணுன்ட்டு கரெக்டான பர்சனை நான் எப்படி செலக்ட் பண்ணுறது. ரொம்ப கம்பெட்டிட்டிவ். அந்த ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வேலை தேடி போகிறோம், ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம். இன்டர்வியூவில் என்னெல்லாம் எதிர்பார்ப்பு இருக்குது? ஃபஸ்ட், கான்ஃபிடென்ஸ். நம்ம பாடி லாங்குவேஜில் கான்ஃபிடென்ஸ் அண்ட் நம்ம இருக்கிற நாலேஜில் கான்ஃபிடென்ஸ் காமிக்கணும். ஸோ ரெண்டாவது, நமக்கு அந்த கம்பெனி பற்றி தெரியணும், அந்த கம்பெனி டேர்ம்ஸில் நம்ம பேசணும். சில பேருக்கு இன்டர்வியூ போவாங்க, அந்த எந்த கம்பெனி அவங்க நேம் ஃபுல் ஃபார்ம் தெரியாது, எங்கே இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ் அந்த கம்பெனின்னு தெரியாது, அதை பற்றி என்ன பிரான்ச்சு என்ன வேலை பார்க்குறாங்க அந்த கம்பெனிலன்னு தெரியாது. அவங்க கொஸ்டின் கேட்டால் அப்படியே பிளாங்காக முழிப்பாங்க. அதுக்கு பதிலாக நம்ம அந்த கம்பெனி டேர்ம்ஸில், சார் உங்கள் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் இந்த குவார்ட்டரில் இவ்வளோ விழுந்துச்சு, நான் இந்த மாதிரி ஸ்ட்ரென்த்ஸ் வச்சுருக்கேன், நான் உள்ளே வந்தேன்னா இதில் ஒர்க் பண்ணி இப்படி ஏற்றுறதுக்கு ஒரு முக்கியமான நபராக வருவேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக நான் என் ஸ்ட்ரென்த்ஸ் இருக்குது, வந்தேன்னா உங்களுக்கு இப்படி பயனுள்ளதாக உங்கள் ப்ராடக்ட்ஸ்லலாம் இருப்பேன், நீங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறீங்க, அதில் நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன், என் ஸ்கில்ஸ் அப்ளை ஆகும், இப்படி சொன்னால் எப்படி இருக்குது? அவங்க டேர்ம்ஸில் பேசுகிறது. மூணாவது, உங்கள் ஸ்கில்ஸ் அதையெல்லாம் வெளிப்படுத்துறது, உங்கள் ஸ்ட்ரென்த்ஸ் அதையெல்லாம் வெளிப்படுத்துறது இன்டர்வியூவில் முக்கியமான நேரம். உங்கள் பற்றி காமிச்சிக்கிறது, உங்கள் ஆம்பிஷன் என்ன அப்படின்னு காமிக்கிறது, உங்கள் லீடர்ஷிப் எப்படி இருக்குன்னு அதை பற்றி பேசுகிறது, உங்கள் நாலேஜ் எந்த ஏரியாலலாம் இருக்குது இதெல்லாம் காட்டுறது தான் இன்டர்வியூ. சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் எங்கள் டேடி வேலைக்கு போக சொன்னார், ஏதாவது போய் வேலை செஞ்சுட்டு வாப்பா அப்படின்ட்டு இந்த வேலையில் விட்டுட்டு போனார் சார், அதனால தான் வந்திருக்கேன் அப்படின்னு அங்கே நிற்பாங்க. இப்படியே சொல்லுவாங்க. அவருக்கு எப்படி இருக்கும் இன்டர்வியூ இருக்குது, சார் எனக்கு நல்லா காசு கிடைக்கணும், எவ்வளோ கொடுப்பீங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டே கேட்பாங்க. நல்லா பே பண்ணணும், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் இந்த வேலைக்கு, இல்லை நான் 2 வருஷத்தில் இதை செஞ்சுட்டு என் ஃபேமிலி பிஸ்னஸ்க்கு போயிடுவேன் சார் அப்படின்வாங்க. ஸோ இது இன்டர்வியூ இருக்கான்ல எப்படி இருக்கும்? ஓகே நல்ல பர்சனா, இல்லை சான்ஸே இல்லைன்னு சொல்லிடுவாங்களே? நீங்களே சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் நம்ம மென்டாலிட்டி வச்சுட்டு அன்ஃபார்ச்சுனேட்டாக போகிறோம். பட் வேலை கொடுக்குறவங்களுக்கு எதிர்பார்ப்பு டோட்டலி டிஃப்ரெண்ட், டோட்டல் டிஸ்கனெக்ஷன் இருக்குது. இந்த கான்ஃபிடென்ஸ்ன்னு சொன்னேனே, அது எங்கேருந்து வரும்? உண்மையாக நமக்கு திறமை இல்லை, உண்மையாக நமக்கு நம்ம சப்ஜெக்டில் அறிவு இருக்கணும். இப்போது ஏஐ அப்படின்னா அந்த சப்ஜெக்டில் நமக்கு உண்மையாக தெரிஞ்சிருக்கணும், விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அவங்களுக்கெல்லாம் நல்ல விஷயம் பழகினவங்க. ஒரு கொஸ்டின் கேட்டாலே நம்ம அந்த பதிலை எந்த கான்டெக்ஸ்டில் சொல்கிறோம் அப்படின்னு ஒரு தியரிட்டிக்கலாக புக்கிலேருந்து ஒரு டெஃபினேஷன் சொல்கிறோமா
அப்படின்னு சொன்னாலே அதுலேருந்தே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ விஷயம் தெரியணும். இதுக்கு தான் உங்கள் ஸ்கூல் டைம், உங்கள் காலேஜ் டைம் இதெல்லாம் ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கணும். டீச்சர் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு கொடுக்குறாங்களோ இல்லை நல்லா சொல்லித்தராங்களோ அது ரெண்டாவது. பட் நீங்கள் அந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்குள்ளே எடுத்து, ஏஐயை நல்லா உங்களுக்குள்ளே எடுத்து, இல்லை மேத்தமேட்டிக்கல் தியரம்ஸ் உங்களுக்குள்ளே எடுத்து, இல்லை சிக்னல் ப்ராசஸிங் இதையெல்லாம் எடுத்து இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டும் நீங்கள் முயற்சிகள் நீங்கள் தான் எடுக்கணும். இன்றைக்கி நிறைய டூல்ஸ் இருக்குது, ஸ்கூல் இருக்குது, காலேஜில் சொல்லித்தராங்க, ஆன்லைனில் நிறைய படிக்கலாம், இல்லை கோச்சிங் போகலாம், இல்லை நிறைய ஆப்ஸ் இருக்குது இதுக்குன்னே கற்றுக்கிறதுக்கு நிறைய இருக்குது. உங்களுக்கு சான்சஸ், எக்ஸ்கியூசஸே கிடையாது. எனக்கு இது அவங்க நல்லா சொல்லித்தரலன்னு நீங்கள் சொல்ல முடியாது. உங்கள் கையில் தான் இருக்குது. எப்படி புழிஞ்சு வாங்கிக்கிறீங்க, உங்கள் கரியருக்காக வேலை கிடைக்கணுன்றதுக்காக எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு. இப்போ காருண்யா யூனிவர்சிட்டியிலலாம் நான் பார்த்துருக்குறேன், அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் செகண்ட் இயர்லேருந்தே அவங்க ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே போகிறாங்க. செகண்ட் இயர்லே அவங்க முடிய டைமில் ஒரு ப்ராடக்டை பேட்டன் பண்ணுறாங்க. பயங்கரமான ஒரு நியூ அந்த டெக்னாலஜி வச்சு எப்படி அப்ளை பண்ணி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்ட்டு ஈடுபடுறாங்க. ஹேக்கிங் காம்படிஷன்ஸில் டாப் காம்படிஷன்ஸை தேசத்தில் வின் பண்ணுறாங்க. அவ்வளோ அவங்க அஹெடாக இருக்காங்க அந்த விஷயத்தில் அப்ளை பண்ணுறதுல. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட்ஸில் ஈடுபடணும், காம்படிஷன்ஸில் ஈடுபடணும், நீங்கள் ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறதுல என்கேஜ் பண்ணணும். அப்போ தான் யூ வில் பி தரோ இன் தட் சப்ஜெக்ட். இது நம்ம கையில் தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஸ்கூல் டைம், காலேஜ் டைமில் ஒரு பபிள் ஃபேண்டசியில் இருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாகடா கூத்தடி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படி தான் நம்ம மைண்டெல்லாம் இருக்கும். இதெல்லாம் அப்புறமா பார்த்துக்கலாம், இன்டர்வியூ டைமில் ரஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த நேரம் திண்டாடுறோம், நமக்கு வேலை கிடைக்காம போகுது. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டா எனக்கு வேலை கிடச்சிருமா அப்படின்ட்டு உங்களுக்கு கேள்வி இருக்கும். ஆனால் அங்கேயும் சில சேலஞ்சஸ் வருது. நமக்கு அந்த இன்டர்வியூவர் நம்மளை பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது? ரொம்ப பயஸ்டாக இருக்கிறாங்க, லுக்ஸை பிடிக்கல, நம்ம காஸ்ட்டை பிடிக்கல, நம்ம பேசுகிற விதம் அவங்களுக்கு பிடிக்கல, ஒரு பயஸ்டாக இருக்காங்கன்னா இப்பயும் வேலை கிடைக்காம போகுது. இல்லை நமக்கு வேலையில் சேரும்பொழுது கூட ஒரே ப்ராப்ளம்ஸ் அங்கே வருது, நம்ம டீம் மெம்பர்ஸ்லேருந்து ப்ராப்ளம்ஸ் வருது, நம்ம வேலையை அதனால இழக்கிறோம், இல்லை சுகவீனம் வருது, நம்ம சிக்காயிடுறோம். இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் வருது. ஸோ என்ன செய்கிறது? ஒரு அருமையாக ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் ஒருத்தர் இருந்தார். அவர் கம்பெனியில் எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்லா பர்ஃபார்மன்ஸ் ஒவ்வொரு வருஷமும் காட்டுறவர் அப்படின்ட்டு. அப்போது எல்லா பாஸ்டேருந்து அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு, மேல் ஃப்ளோருக்கு வா, எங்கள் ஃப்ளோருக்கு வா, டாப் பாஸஸ் இருக்கிற ஃப்ளோருக்கு வா, உனக்கு நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்ட்டு. எல்லாருக்கும் அப்போ தெரிஞ்சிருச்சு இவருக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், ஏய் கிடச்சிருச்சுரா, இன்றைக்கி தான் உனக்கு ப்ரொமோஷன் அப்படின்னு எல்லோரும் கை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லோரும் ஆல்மோஸ்ட் அந்த ப்ரொமோஷன் கிடச்சிருச்சுன்ற மாதிரி கேரண்டி ஆயிடுச்சு. இவருக்கும் அந்த ஹைப்பில் ஒரே சந்தோஷம், வேகமாக ஓடினார், லிஃப்ட்டு கூட எடுக்கல. ஆனால் அந்த கடைசி ஸ்டெப் எடுத்து வச்சு பாஸ் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடி திடீரென்று வெயிட் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு, அவர் ஆண்டவரே எனக்கு ஒரு சமாதானம் கூடும், உம்முடைய சித்தம் ஆகணும், என் வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டு சின்ன ஜெபம் பண்ணிட்டு உள்ள போனார். பாஸ் கங்க்ராச்சுலேட் பண்ணார், ஏய் அருமையாக ஒர்க் பண்ணியிருக்க, உனக்கு ஒரு ப்ரமோஷன் கொடுக்க நாங்கள் இருக்கிறோம். அவர் வைஸ் பிரசிடென்ட் மார்க்கெட்டிங் கிடைக்க போகுதுன்னு நினைக்கும் போது, வைஸ் பிரசிடென்ட் டைரக்ட் சேல்ஸ் உனக்கு கொடுக்குறோம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னாரு. ஆனால் அந்த வைஸ் பிரசிடென்ட் டைரக்ட் சேல்ஸ் ரொம்ப மோசமான பொசிஷன். ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டே நெகட்டிவாக போயிட்டுருக்கிறது, ப்ராஃபிட்ஸ் எல்லாம் நெகட்டிவாக போகுது. ரொம்ப ஒர்க் பண்ணி மேலே வர்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஆல்மோஸ்ட் ஒரு டிமோஷன் மாதிரி தான் அது. சரி நான் எடுத்து செய்கிறேன்னு ஆர்டர் எடுத்து பாஸ்ட்டை வாங்கிட்டு போனார். போய் உழைச்சார், முயற்சி போட்டார், ஆண்டவர் உழைச்சதையெல்லாம் ஆசீர்வதிச்சார். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாதத்துலே அந்த டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்ளீட் டர்ன் அரவுண்ட். கொஞ்சம் மாதத்துல எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க கம்பெனியில், எப்படி இந்த நெகட்டிவாக இருந்தது ப்ராஃபிட் மேக்கிங்காக அந்த டிபார்ட்மெண்ட் மாறுச்சு. எல்லாரும் என்கொயர் பண்ண ஆரம்பித்தாங்க, என்ன நடக்குது இங்கே, யாரால் எப்படி நடக்குது, இவர் எப்படி செய்ய முடியுது அப்படின்ட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அவர் புகழெலாம் மற்ற கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி அது எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிச்சது. கூடி சீக்கிரம் ஒரு புக்கும் எழுதினார். அந்த புக்கு பயங்கர சேல்ஸ் ஆனது. இவரை இன்சூரன்ஸ் ஸ்பேஸில் ஒரு டைரக்ட் சேல்ஸில் ஒரு குரு என்று புகழ்ந்தாங்க. எல்லாரும் ஆஃபர்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க, பெரிய பெரிய ஆஃபர்ஸ். அந்த நேரத்தில் பாஸ் கூப்பிட்டு, நீ இந்த வைஸ் பிரசிடென்ட் மார்க்கெட்டிங் ரோல் எடுத்துக்கோங்க சார் அப்படின்ட்டு கொடுத்தார்.
ஆனால் அவர் புகழ் பேரோ எங்கேயோ போய் அதுக்கு மேலாக அந்த நேரத்தில் போயிடுச்சு. என்னதான் நமக்கு கடுமையாக முயற்சி போட்டோ இல்லை நமக்கு அறிவு இருந்தாலும் தடைகள் வாழ்க்கையில் அந்த மாதிரி வரும். அந்த நேரத்தில் அவர் சொன்னார், நான் அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் இப்படி மோசமான ஒரு ஜாபை கொடுக்குறீங்கன்னு அதை கிழிச்சு போட்டிருந்தேன். நான் கோவத்தில் என் வாழ்க்கையை இழந்திருப்பேன். ஆனால் ஆண்டவர் கொடுத்த அந்த சமாதானத்தில் நடத்தின விதம் படி நான் அதை ஹம்பிளாக அக்செப்ட் பண்ணதுனால ஆண்டவரை நான் ஆசீர்வதிச்சார், என்ன உயர்த்தினார் அப்படின்ட்டு அவர் அதுக்கப்புறம் சொன்னார். இன்னைக்கு எங்கேயோ போயிட்டேன், நான் நினச்சி பார்க்குறதுக்கு மேலாக எங்கேயோ ஆண்டவர் கொண்டு போயிட்டார். மீகா 2:13 வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது. அதில் தடைகளை நீக்குகிறவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார், அவர் பின்னாடி அவர் திறக்கிற அந்த வாசல் வழியாக நாம் உட்பிரவேசித்து கடந்து செல்கிறோம் என்று அந்த வசனம் சொல்லுது. ஸோ இந்த தடைகளை எல்லாம் வாழ்க்கையில் என்னென்ன இந்த மாதிரி பயஸ் இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, நமக்கு வீக்னஸஸ் இருக்கிற அந்த தடை எல்லாத்தையும் ஆண்டவர் உடைச்சிருவார். ஆண்டவர் ஒரு வழியை உண்டு பண்ணி நமக்கு கரெக்டான பாத்தில் சேர்ப்பார். அவர் திறக்கிற வாசலில் பின்னாடி நம்ம போவோம், அவர் ஆசீர்வாதத்தில் நம்ம செழிப்போம், நம்ம கரியர் ஷைன் பண்ணும். நிச்சயமாக நமக்கு அவர் ஒவ்வொரு நாள்லேயும் இந்த ஆண்டவரை நம்ம ஹார்ட்டில், ஆண்டவரே என் கூட இன்னைக்கு வரும், எனக்கு செய்கிறதெல்லாம் கைட் பண்ணும், நான் செய்கிறதுலெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கட்டும், அப்போ தான் எனக்கு சந்தோஷம் இருக்கும், நல்லபடியாக என் கரியர் முன்னேறோன்னு ஒப்பு கொடுத்துட்டு போனீங்கன்னா உள்ளே இருந்து உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுவார். உங்கள் ஸ்கில்ஸ், ஞானம் எல்லாத்தையும் அவர் கொடுத்து ஸ்ட்ரென்தன் பண்ணி அழகாக உங்களை யூஸ் பண்ணுவார். இதை நாமே பார்ப்போம். இதுக்கு ஒரு சின்ன ஜெபம் செய்ய விரும்புகிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் ஜெபம் பண்ணி உங்கள் கரியரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி கேட்குறீங்களா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்துலையும் எங்கள் கரியரில் எங்கே போகணும், உமக்கு மாத்திரம்தான் எங்கள் வழியெல்லாம் தெரியும். வாசலை திறக்கிறவர் நீர் அப்பா, வழியை உண்டாக்குறவர் நீர் அப்பா. நீரே எங்களுக்கு அருமையாக ஒரு வழியை இப்போ உண்டாக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் இப்போ உண்டாக்கும். அவளை ஆதரியும். ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கலாம், ஆனால் அது அவங்களுக்கு வழியில் முடிவு இல்லை சுவாமி. நீர் அவர்களுக்கு ஒரு அருமையான வழி வைத்திருக்கிறீர் என்று உண்மையில நாங்கள் நம்பிக்கையோட முன்னேறும். ஆறுதல் படுத்தும், பலப்படுத்தும், அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் தாரும். உமக்குள் கான்ஃபிடென்ஸ் வச்சு இப்போ நீர் அவங்களுக்குள்ள வாசல் திறக்க ஆரம்பியும். வாழ்க்கைக்கு வேண்டிய வாசல், கரியருக்கு வேண்டிய வாசல் திறந்து அவங்க படிப்பில் அறிய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லி தந்து அழகாக இன்டர்வியூலையும் பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு வேலை பெற்று அதில் சீக்கிரமாக உயரும்படி உங்களுடைய ஆசீர்வாதத்தை மாத்திரம் எங்களுக்கு வையும். நீரே எங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுத்தாரும், நீரே பெர்ஃபார்ம் பண்ண வையும் சுவாமி. எல்லாத்துலேயும் ஷைன் பண்ண உன் பிள்ளைகளை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில். ஆமென். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், we wish you all the best in your career. நீங்களும் நிச்சயமாக ஷைன் பண்ணுவீங்க என்று எனக்கு சந்தேகமே இல்லை. ஆல் தி பெஸ்ட்.